அமெரிக்காவில் சொந்த மாகாணத்தை எதிர்த்து மத்திய பெடரல் அரசு ராணுவத்தை அனுப்பியுள்ள நிலையில் மினசோட்டா மாகாணமும் சொந்தமாக படைகளை திரட்டியுள்ளது. இதன் காரணமாக அங்கு அசாதாரண சூழல் நிலவும் சூழலில் அது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் விசா காலம் முடிந்தும் தங்கியிருப்பவர்கள் அல்லது முறையான ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவிற்குள் நுழைந்தவர்களை கண்டறிந்து கைது செய்வதற்காக ICE எனப்படும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்க பிரிவு செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி மினசோட்டா மாகாணத்தில் ரெனி குட் என்ற அமெரிக்க பெண்ணை சுட்டுக் கொலை செய்தார். இது அந்த மாகாணத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ICE அமைப்பை கண்டித்து அங்கு பெரிய அளவிலான போராட்டம் வெடித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிகாரத்தின் கீழ் இந்த அமைப்பு செயல்படும் நிலையில் அந்த அமைப்புக்கு எதிராகவும் டிரம்புக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கண்டித்த டிரம்ப் கொல்லப்பட்ட ரெனி குட்டை பயங்கரவாதி என்று விமர்சித்தார். இதனிடையே மினசோட்டா போராட்டத்தை ஒடுக்க அமெரிக்க ராணுவத்தின் 11வது ஏர்போர்ன் டிவிஷன் வீரர்களை பயன்படுத்த டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 1500 ராணுவ வீரர்கள் மினசோட்டாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். உள்நாட்டில் ராணுவத்தை பயன்படுத்த அனுமதிக்கும் கிளர்ச்சி சட்டத்தை பயன்படுத்தி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மாகாணம் ஒன்றில் ராணுவம் அனுப்பப்பட்டதற்கு மினசோட்டா மாகாண அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இது அமெரிக்காவின் மாநில சுயாட்சிக்கும் மத்திய அதிகாரத்திற்கும் இடையிலான மிகப்பெரிய அரசியல் போராக மாறியுள்ளது. மினசோட்டாவில் உள்ள பல வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இந்த வன்முறை மற்றும் ராணுவ குவிப்பு காரணமாக மூடப்பட்டுள்ள நிலையில் அந்த மாகாணத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மினசோட்டா மாகாணம் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் அந்த மாகாண ஆளுநர் டிம் வால்ஸ் டிரம்பின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதோடு போராட்டக்காரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மத்திய அரசின் படைகளின் அத்துமீறல்களை கண்காணிக்கவும் தேசிய பாதுகாப்பு படையை மாகாண அரசு திரட்டியுள்ளது. மேலும் பல்வேறு மாகாண அரசுகளும் அமெரிக்க பெடரல் அரசின் செயலை கடுமையாக விமர்சித்துள்ளன. கடைசியாக கடந்த 1902ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலிஸில் ஏற்பட்ட கலவரத்தை முடிவுக்கு கொண்டுவர அப்போதைய அதிபர் ஜார்ஜ் W. புஷ் இந்த சட்டத்தை கடைசியாக பயன்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.